ஆப்கானிஸ்தானின் பக்ராம் விமானத் தளத்திலிருந்து வந்திருக்கும் சமீபத்திய படங்கள் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் இராணுவ வலிமைக்கு அடையாளமாக இருந்த இந்த தளத்தில் இப்போது இந்தியாவின் மூவண்ணக் கொடி பெருமையுடன் பறக்கிறது. இந்த நிகழ்வு வெறும் ஒரு இராணுவ தளத்தை பற்றியது மட்டுமல்ல, இது இந்தியாவின் இராஜதந்திர திறமை, இராணுவ ஆற்றல் மற்றும் உலக அரசியலில் அதன் புதிய நிலையை தெளிவாக காட்டும் ஒரு பெரிய சின்னமாகும். வெறும் 48 மணி நேரத்தில் பக்ராமை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்தியா உலகையே ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த பரபரப்பான நிகழ்வின் முழு விவரங்களையும், அதற்கு பின்னால் உள்ள வரலாற்று, அரசியல் மற்றும் உத்தி காரணங்களையும், அதன் நீண்டகால தாக்கங்களையும் ஆராய்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது வீடியோவுக்குள் செல்வோம். பக்ராம் விமானத் தளம் ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபூலுக்கு அருகில் உள்ளது. இந்த தளம் ஆசியாவில் மிக முக்கியமான உத்தி இராணுவ தளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 25ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது இந்த தளம் ஒரு முக்கிய மையமாக இருந்தது. 2001இல் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்த பிறகு பக்ராம் விமானத் தளம் அவர்களின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முதன்மையான மையமாக மாறியது. 2 பத்தாண்டுகளாக அமெரிக்கா இந்த தளத்திலிருந்து தனது விமானப் படைகள், ரேடார் அமைப்புகள், ட்ரோன் நடவடிக்கைகள் மற்றும் போர் விமானங்களை இயக்கியது. வாஷிங்டன் இந்த தளத்தை தங்கள் மத்திய கிழக்கு கட்டளை மையம் என்று அழைத்தது. ஆனால் 2021இல் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது பக்ராம் இடிபாடு நிலையில் விடப்பட்டது. ஓடுதளங்கள் உடைந்தன, ரேடார் அமைப்புகள் அழிக்கப்பட்டன, கட்டுப்பாட்டு கோபுரம் செயலிழந்தது, ஹேங்கர்கள் இடிபாடு நிலையில் இருந்தன. இந்த தளம் இனி ஒருபோதும் பயன்படாது என்று அமெரிக்காவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் யாராலும் இந்த தளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்தியா இந்த அசாத்தியத்தை சாத்தியமாக்கியது. இந்த நிகழ்வு இந்தியாவின் தொழில்நுட்ப திறமை, இராணுவ ஆற்றல் மற்றும் இராஜதந்திர உத்தியின் கூட்டு விளைவாகும். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவுகள் கணிசமாக வலுப்பெற்றுள்ளன. பல நாடுகள் தலிபான் அரசை அங்கீகரிக்க தயங்கிய போது இந்தியா தனது இராஜதந்திர உத்தியுடன் முன்னேறியது. ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலம், அதாவது கோதுமை, மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதன் மூலம் இந்தியா ஆப்கான் மக்களின் மனதில் இடம் பிடித்தது. இந்த பின்னணியில் தலிபான் அரசு ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்தது. பக்ராம் விமானத் தளத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்தது. வெறும் 48 மணி நேரத்தில் இந்திய விமானப்படை பக்ராமில் தனது ஆதிக்கத்தை நிறுவத் தொடங்கியது. இந்திய இராணுவ பொறியாளர்கள் ஓடுதளங்களை மீண்டும் கட்டினார்கள், ரேடார் அமைப்புகளை செயல்படுத்தினார்கள், ஹேங்கர்களை நவீனப்படுத்தினார்கள். இந்தியாவின் மேம்பட்ட தொழில்நுட்ப திறமையும் விரைவான செயல்பாட்டு ஆற்றலும் இந்த தளத்தை சில மணி நேரங்களில் ஒரு உயிரோட்டமான இராணுவ மையமாக மாற்றியது. முதல் இந்திய போர் விமானமான சுகோய் Su-30 MK பக்ராம் ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது உலகம் ஆச்சரியத்துடன் புருவம் உயர்த்தியது. இந்த காட்சி வெறும் ஒரு இராணுவ வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவின் புதிய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் காட்டும் ஒரு அடையாளம். இந்த நிகழ்வு அமெரிக்காவில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. வெள்ளை மாளிகையிலிருந்து பென்டகன் வரை அவசர கூட்டங்கள் நடைபெற்றன. அமெரிக்க அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் ஒரே கேள்வியை எழுப்பினர்: இந்தியா இந்த விளையாட்டை எப்படி திருப்பியது? தலிபான் இந்தியாவுடன் தொலைவு வைத்திருக்கும் என்று அமெரிக்காவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு தெளிவான செய்தியை அளித்தது. உலகம் முகம் திருப்பிய போது இந்தியா தங்களுக்கு ஆதரவாக நின்றது என்று. இந்த ஒரு வாக்கியம் வாஷிங்டனை பதற வைத்தது. அமெரிக்கா விட்டுச் சென்ற இடிபாடு தளத்தை இந்தியா வெறும் நாட்களில் ஒரு முழுமையான இராணுவ மையமாக மாற்றியது. அமெரிக்க ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பாகிஸ்தானில் இந்த செய்தி ஒரு பூகம்பத்தை உருவாக்கியது. பக்ராம் விமானத் தளத்திலிருந்து பாகிஸ்தான் எல்லை வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்தியா இந்த தளத்திலிருந்து தனது இராணுவ நடவடிக்கைகளை நடத்தினால்
தெற்காசியாவின் வலிமை சமநிலை முற்றிலும் மாறிவிடும். பாகிஸ்தான் ஊடகங்களில் குழப்பம் நிலவியது. அவர்கள் அமெரிக்காவின் உதவிக்காக ஓடினர். இஸ்லாமாபாத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் ஈரானுவ அதிகாரிகளும் இந்த மாற்றத்தை ஒரு அழிவு மணியாக விவரித்தனர். பாகிஸ்தான் இப்போது கிழக்கிலிருந்து இந்தியா, மேற்கிலிருந்து ஆப்கானிஸ்தான், தெற்கிலிருந்து அரேபிய கடல் வழியாக சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இந்த அழுத்தத்துடன் பாகிஸ்தான் அமெரிக்காவை ஆதரவுக்காக நோக்குகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்போது விருப்பங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. பக்ராம் விமானத் தளத்தின் முக்கியத்துவம் ஒரு இராணுவ தளத்துக்கு மட்டுமல்ல, இது ஆசியாவில் மிக முக்கியமான உத்தியிடமாகும். இந்த தளத்திலிருந்து பாகிஸ்தான் எல்லை வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் சீனாவின் சின்ஜியாங் மாகாணமும் பார்வையில் உள்ளது. இந்தியா இந்த தளத்திலிருந்து தனது நடவடிக்கைகளை நடத்தினால் இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவுக்கு BRI ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சீனா ஆசியாவில் தனது செல்வாக்கை விரிவாக்க BRI ஒரு முக்கிய உத்தியாக பயன்படுத்துகிறது. ஆனால் பக்ராமில் இந்தியாவின் இருப்பு இந்த உத்திக்கு ஒரு பெரிய தடையாக மாறியுள்ளது. மேலும் இந்த தளம் மத்திய ஆசிய நாடுகளான உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தானுக்கு அருகில் உள்ளது. இது இந்தியாவுக்கு இந்த பகுதியில் ஒரு உத்திகாரமான அடித்தளத்தை அளிக்கிறது. இந்த நிகழ்வு இந்தியாவின் இராஜதந்திர திறமைக்கு ஒரு கண்ணாடியாக விளங்கியது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது, ஆப்கான் மக்கள் பசி மற்றும் மருத்துவ உதவி இல்லாமல் தவித்த போது, இந்தியா மனிதாபிமான உதவியுடன் முன்னேறியது. லட்சக்கணக்கான டன் கோதுமை, மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியது. இந்த உதவி ஆப்கான் மக்களின் மனதில் இந்தியாவுக்கு மரியாதையை உருவாக்கியது. தலிபான் அரசும் இந்த உதவியை அங்கீகரித்து இந்தியாவின் மீது நம்பிக்கை வைத்தது. பக்ராம் விமானத் தளத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தலிபான் உலகுக்கு ஒரு பெரிய இராஜதந்திர செய்தியை அளித்தது. இந்தியா ஒரு நம்பகமான கூட்டாளி மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானில் உள்ள தோரியம், லித்தியம் மற்றும் பிற மதிப்புமிக்க கனிமங்களின் சுரங்க ஒப்பந்தங்களை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதன் மூலம் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடனான பொருளாதார உறவுகளையும் வலுப்படுத்தியது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதற்கு பதிலாக இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு தானியங்கள், மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை வழங்கும். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார மற்றும் ஈராணுவ அடித்தளத்தை ஆப்கானிஸ்தானில் ஆழமாக வேரூன்றச் செய்தது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவை பெரிதும் கலக்கமடையச் செய்தது. வாஷிங்டனிலிருந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை வந்தது. இந்தியா தனது நகர்வுகளை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று. ஆனால் இந்தியா ஒரு தெளிவான பதிலை அளித்தது: நாங்கள் வளைய மாட்டோம். இந்த பதில் இந்தியாவின் புதிய தன்னம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இது வெறும் பாதுகாப்பு இந்தியா அல்ல, உத்திகாரமான நகர்வுகளால் உலக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் இந்தியா. அமெரிக்கா இப்போது ஒரு இருமுனை சிக்கலில் உள்ளது. பாகிஸ்தானை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமா அல்லது இந்தியாவை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டுமா? ஏனெனில் இந்தியா இப்போது உலகில் 5வது பெரிய பொருளாதாரமாக உள்ளது மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய கூட்டாளியாக உள்ளது. சீனாவுக்கும் இந்த நிகழ்வு ஒரு தெளிவான எச்சரிக்கையாக உள்ளது. பாகிஸ்தானின் உதவியுடன் ஆசியாவில் தனது செல்வாக்கை விரிவாக்கிய சீனாவுக்கு பக்ராமில் இந்தியாவின் இருப்பு ஒரு பெரிய சவாலாக நிற்கிறது. சீனாவின் BRI திட்டங்கள், குறிப்பாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார இடைவழி CBEC, இப்போது இந்தியாவின் உத்திகாரமான நகர்வுகளால் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. பக்ராமில் இருந்து இந்திய போர் விமானங்கள் வானில் பறக்கும் காட்சி பெய்ஜிங்கில் கவலையை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானுக்கு இந்த நிகழ்வு ஒரு அழிவு மணியாக மாறியது. ஈரானில் உள்ள சாபஹார் துறைமுகமும் இப்போது பக்ராம் விமானத் தளமும் இந்தியாவின் செல்வாக்கில் உள்ளன. இதன் பொருள் தெளிவு: பாகிஸ்தான் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கிலிருந்து சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் தலிபானுக்கு நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கிய பாகிஸ்தானை இப்போது தலிபான் இந்தியாவை ஒரு தோழனாக கருதுகிறது. இந்த மாற்றம் பாகிஸ்தானின் இராஜதந்திர தோல்விக்கு ஒரு தெளிவான சான்றாகும். பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவின் உதவிக்காக புகலிடம் தேடுகிறது.
ஆனால் அமெரிக்காவும் இந்த சூழ்நிலையில் மிக குறைவான விருப்பங்களுடன் உள்ளது. பக்ராம் விமானத் தளத்தில் பறக்கும் மூவண்ணக் கொடி வெறும் ஒரு கோள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மட்டுமல்ல, இது இந்தியாவின் புதிய சிந்தனை, தன்னம்பிக்கை மற்றும் வலிமையின் சின்னமாகவும். இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? இந்த நிகழ்வு இந்தியாவின் உலக நிலையை எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.